ராதிகா பார்த்து கொண்டே இருந்தாள். இன்னமும் இவள் கணவன் முத்து எழுந்திருக்கவே இல்லை. இப்பொழுதுதான் திருமணம் முடிந்து தன் வீட்டுக்கு புது மனைவியுடன் வந்திருக்கிறான் முத்து. இன்று வேலைக்கு போக வேண்டும் என்றவன் இப்படி தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? படுக்கையில் கிடந்த முத்துவை புரட்டி, என்னங்க வேலைக்கு போக வேண்டாமா? காஃபி குடிச்சிட்டு குளிச்சு தயாராகுங்க என்றாள் ராதிகா. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் முத்து. இன்று டியூட்டிக்கு போக வேண்டிய நாளாச்சே, மறந்தே போனது. படித்த படிப்புகள் எதுவும் பயனளிக்காமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இரவு நேர காவலாளியாக தற்காலிக வேலையில் சேர்ந்தான். தன்னுடைய வேலையை பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போகணுமே, இன்னும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. மிச்ச மீதி கனவு இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம், சீக்கிரம் எழுந்துருங்க என்று அதட்டினாள் ராதிகா. அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி ரொம்பவும் கண்டிப்பானவர். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கொடுக்க மாட்டார். இப்போதுதானே வேலைக்கு சேர்ந்திருக்கா, 6 மாசம் போகட்டும், அப்புறம் லீவு தரேன். ராதிகாவிடம் மெல்ல வேலையை பற்றி தன்னுடைய இக்கட்டான நிலையை பற்றி சொன்ன பொழுது அவள் பிரமித்து போனாள். ஒரு ஞாயிறு கூட ஜாலியாக வெளியே போக முடியாமல் இப்படி தூங்கி வழிவதுதான் வாழ்க்கையா? பகல் முழுவதும் தூங்கும் கணவரிடம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? என்னால் இப்படி வவ்வால் மாதிரி பகலில் தூங்கி ராத்திரி காவல் காக்கிற உங்களோட வாழ முடியாது என்று கோபமாக சொன்னாள். ஐயையோ, அப்படி சொல்லாதே ராது, நான் எப்படியாச்சும் லீவு கேட்டு வாங்கிறேன் என்று கெஞ்சலானான். அந்த வாரம் இவனுக்கு லீவு கிடைக்கவில்லை. இன்று எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ விழாவாம். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது காரணத்தால் லீவ் கிடைக்கவில்லை. வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? ராதிகாவுக்கு கோபம் வந்தது. இதை பாருங்க, இனிமே இந்த வேலையை வேணாம், விட்டுருங்க, வேற ஏதாவது வேலையை தேடிக்குங்க என்றாள். தெரியாம பேசாதே ராது, எத்தனை கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்ச நாள் தான். நான் செக்ரட்டரி கிட்ட சொல்லி கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை லீவு வாங்கிடுறேன். வேணும்னா பாரு, இந்த வாரமே கண்டிப்பா எனக்கு லீவு கிடைக்கும். வாரந்தோறும் லீவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று சமாதானப்படுத்தினான். அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவிக்க வேண்டாமா? கிழவனான பிறகு முடியுமா என ராதிகாவுக்கு எரிச்சலும் கோபமும் தான் வந்தது. அன்று காலை மிக சந்தோஷமாக வந்தான் முத்து. அன்று ஞாயிற்றுக்கிழமை. செக்ரட்டரி கிட்ட லீவு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் வேலைக்கு போக வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட நாள், மிக மகிழ்ச்சியான நாள். சாயங்காலம் சினிமாவுக்கு போகிறோம், அப்புறம் ராத்திரி ஹோட்டலில் டின்னர். நீ எதுவும் சமைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குளித்து கொண்டு வந்து நன்றாக தூங்கினான். மாலை 4 மணி ஆயிற்று. நான் மார்க்கெட்டுக்கு போய் பூ பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் முத்து. ராதிகாவுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி வந்து திடீரென பரிசளிக்க வேண்டும் என நினைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டான். சீக்கிரம் வந்துருங்க, அதுக்குள்ள நானும் ரெடியாகிறேன் என்று சொல்லி சமையல் அறைக்குள் நுழைந்தாள். நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்த சமையல் ரெசிபி எல்லாம் தேடினாள். ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாமா என்று முடிவு செய்து ஸ்வீட் செய்யும் செயலில் இறங்கினாள். நேரம் ஆகிக் கொண்டே இருந்தது. முத்து திரும்ப இன்னும் வரவில்லை. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து பொட்டை சரி செய்து கொண்டாள். முத்து வரும்பொழுது மல்லிகைப்பூ வாங்கி வருவான். அதற்காக நிறைய ஹேர்பின் எடுத்து வைத்தாள். மணி 6 ஆகியது. முத்து வரவில்லை. எங்கேயாச்சும் பேரம் பேசி கொண்டு இருப்பார் என நினைத்தாள். 7 மணியும் ஆனது. இவளுக்கு பயம் வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் முத்து தன் மொபைல் போனை அறையில் மறந்து வைத்துவிட்டு போயிருப்பதை பார்த்தாள். எப்படி அவனை தொடர்பு கொள்வது? மணி 8. இன்னும் முத்து வரவில்லை. வாசலை பார்த்தாள். ஆள் நடமாட்டமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சே, எல்லோரும் சாப்பிட்டு விட்டு உறங்கி இருப்பார்கள். கடவுளே, என்ன கொடுமை இது! எப்படித்தான் என் முத்துவை தொடர்பு கொள்வது? அப்பொழுது மொபைல் போனில் அழைப்பு வரவே விழுந்தடித்து ஓடிப்போய் எடுத்தாள். ஏதோ ஒரு மருத்துவமனையிலிருந்து முத்து ஐசியு என்றார்கள். இவளுக்கு எதுவுமே புரியவில்லை. கடவுளே என்று கதறியபடி அந்த மருத்துவமனையின் விலாசம் கேட்டு பதறி ஓடினாள். ரிசப்ஷனில் முத்துவின் பெயரை சொல்லி ராதிகா கேட்டபொழுது ஐசியுவுக்கு வழிகாட்டினார்கள். மருத்துவமனை வளாகத்தில் பைத்தியக்காரி போல ஓடினாள். தீவிர சிகிச்சை பிரிவு அறையின் முன் கண்ணாடி கதவு மூடியிருந்தது. அப்பொழுது மருந்து மாத்திரை கவருடன் ஏதோ ஒரு பெண்ணுடன் பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்தான் முத்து. ஓடிப்போய் மாமா என்றாள். உங்க வைஃபா என்ற அந்த பெண் கேட்க ஆமா என்பது போல் தலையசைத்தான் முத்து. உங்க புருஷன் ஒரு தெய்வ பிறவிமா,
என் புருஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வரேன்ட்டு போனார். காதல் கல்யாணம் பண்ணிட்டதால எங்களுக்கு உறவுன்னு யாரும் கிடையாது. அது ஒரு பழைய கதை. கேக் வாங்கிட்டு வர வழியில் ஒரு கார் இவரை இடித்து தள்ளிட்டு நிற்காம போயிருச்சு. யாருமே உதவிக்கு வரல. உங்கள் ஹஸ்பண்டு தான் அந்த வழியாக வந்தார். நடுவழியில் துடிச்சுக்கிட்டு கிடந்த எங்கள் வீட்டுக்காரரை ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தார். ரத்தமும் கொடுத்து கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டி நான் என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் என் வீட்டுக்காரருடைய பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்து என் முகவரியை கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு வந்து, அம்மா நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். இதோ இப்போ கூட மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குவதற்கு என் கூட ஃபார்மசிக்கு துணைக்கு வந்தார். இப்படி ஒரு கணவர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா? இவர் மட்டும் இல்லை என்றால் என் வீட்டுக்காரர் அனாதை பிணமா இந்நேரத்துக்கு நடுவீதியில் கடந்திருப்பார். உங்கள் புருஷன் நல்லா இருப்பாருமா, நீங்களும் நல்லா இருப்பீங்க என்றபடி கையை பிடித்து அழுதாள் அந்த பெண். மொபைலை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், உனக்கு தகவல் சொல்ல முடியல, இப்போ தான் இங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லி உனக்கு தகவல் கொடுக்க சொன்னேன் என்ற முத்துவால் மேலே பேச முடியவில்லை. அப்பொழுது ஐசியூவின் அறைக்கதவு திறக்க யாராவது ஒருத்தர் உள்ள போய் பாருங்க என்று நர்ஸு கூறினாள். அந்த அழுதபடி அந்த அறைக்குள் நுழைந்தாள் அந்த பெண். என்னை மன்னிச்சுடு ராது, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் என்று முத்துவை மேலே பேச விடாமல் தடுத்து அவன் கையை பிடித்து கொண்டாள் ராதிகா. கவலைப்படாதீங்க, இந்த ஞாயிறு தான் விசேஷமான ஞாயிறு. நம்ம 2 பேரும் அந்த அம்மாவுக்கு துணையா இங்கேயே இந்த வராண்டாவிலேயே இருப்போம். அவங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது செய்து தரலாம். இதுதாங்க பெருமையான சந்தோஷமான ஞாயிறு. மறுபடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராமலா போகும் என்று ராதிகா கூறியதும் சிலையாக நின்றான் முத்து. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.